வணக்கம். நற்றினையின் 385வது செய்தி சேவை ஜூன் 11, 2016. வைகாசி மாதம் 30ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். குமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் பலத்த சூறாவளி வீசி வருவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் சனிக்கிழமை மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மீன்துறை அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை அறிவித்தனர். மழை வெள்ளம் காரணமாக தேர்வில் தோல்வியடைந்துள்ளதால் தங்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என முதுநிலை மருத்துவ மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டைம்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள சாதனை இளைஞர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ள தமிழக இளைஞர் உமேஷ் சச்தேவுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என திமுக பொருளாளர் மு. க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஏலகிரி மலையில் கோடை விழா வரும் 11, 12 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகிறது. குத்தகை முடிந்துவிட்டு காலி நிலமாக உள்ள ஏரிகளின் நிலங்களை வேறு எந்த ஒரு பணிக்கும் பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளையாட்டு விடுதிகளில் 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு ஜூன் 17 தேர்வுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. உளுந்தூர்பேட்டையை அடுத்த பாலி கிராம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வகுப்பில் பின்தங்கிய நிலையில் பயின்ற மாணவ மாணவியருக்கு ஆசிரியை கற்பூரத்தால் சூட வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்து சீராக தண்ணீர் விழுந்ததை அடுத்து நேற்று சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்திய செய்திகள். இந்தியா பொருளாதார வல்லரசு நாடாக உருவாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதுடெல்லி ரயில் நிலையம் அருகே டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த 52 வயது பெண்மணி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. திகார் சிறையில் உள்ள நிழல் உலக தாதா சோட்டா ராஜனை கொலை செய்ய முயற்சித்ததாக கூலிப்படையினர் 4 பேரை டெல்லி சிறப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். வியட்நாம் உட்பட 5 நாடுகளுக்கு அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணைகளை விற்பனை செய்வதற்கு இந்தியா முனைப்பு காட்டி வருகிறது. நாட்டிலேயே அதிகப்படியான சாலை விபத்துகள் நடைபெறும் நகரமாக மும்பையும், சாலை விபத்துகளில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள நகரமாக தில்லியும் உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்ட ஆய்வு தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்களை நாசம் செய்யும் வனவிலங்குகளை கொல்வதற்கு மாநில அரசுகளுக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கிய விவகாரத்தில் அத்துறையின் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகருக்கும் மத்திய பெண்கள் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் மேனகா காந்திக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். வங்கதேசத்தில் இந்து மத ஆசிரம பணியாளர் ஒருவரை அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் நேற்று காலை படுகொலை செய்தது. ஆப்கானிஸ்தானில் ஆகா கான் என்ற சர்வதேச தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வந்த இந்திய பெண்ணை தாலிபான் தீவிரவாதிகள் கடத்தியுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்த எல்லைக்கோட்டை கண்காணிக்கும் ஐநா தூதுக்குழுவின் புதிய தலைவராக ஸ்வீடன் ராணுவ உயர் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரோட்ரிகோ டியூட்டர்டை கொலை செய்வோருக்கு சுமார் $10 லட்சம் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை தலைவராக விரைவில் பொறுப்பேற்க உள்ள ரொனால்டு தெலாரோசா அரசு செய்தி நிறுவனமான GMAவுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது, புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரோட்ரிகோவை கொலை செய்வோருக்கு $10 லட்சம் பரிசு வழங்கப்படும் என மர்ம நபர்கள் அறிவித்துள்ளனர் என்று அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் அதிபராக வெள்ளை மாளிகையில் கடமையாற்ற ஹிலாரியை விட தகுதியானவர் யாரும் இல்லை என பராக் ஒபாமா கூறியுள்ளார். உலக நாடுகளில் எய்ட்ஸுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் 80% மருந்துகள் இந்தியாவில்தான் தயாரானவைதான் என்று மத்திய சுகாதாரம் குடும்பநலத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். மறைந்த குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலியை கௌரவிக்கும் வகையில் ஏராளமான பட்டாம்பூச்சிகள் சுதந்திரமாக வானில் பறக்க விடப்பட்டன. வணிகச் செய்திகள். தங்கம் 1 கிராம் $2818, வெள்ளி 1 கிராம் $44.40. ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் திட்டத்துக்கு மாநிலங்கள் கை கொடுக்க வேண்டும் என்ற ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு கூறியுள்ளார். ஆன்லைன் வர்த்தகம் நடப்பு ஆண்டு இறுதிக்குள் ரூபாய் 2 லட்சம் கோடியை எட்டும் என்று இந்திய இன்டர்நெட் மற்றும் மொபைல் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. ஏர் இந்தியாவின் நிதி நிலைமை மோசமாக இருப்பதால் அந்த நிறுவனத்தை மத்திய அரசு விற்க முன்வந்தாலும் அதனை யாரும் வாங்க மாட்டார்கள் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிபொருள் பயன்படுத்துவதில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. செல்போன் உற்பத்தி நிறுவனங்கள் அனைத்தும் செல்போன்கள் அனைத்திலும் அவசர கால அழைப்பு பொத்தான் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என தொலைத்தொடர்புத்துறை வலியுறுத்தியுள்ளது. FMCG நிறுவனமான கெவின் கேர் நேற்று புதிய வகை மில்க் ஷேக்கினை அறிமுகம் செய்தது.
பழம், தேன் மற்றும் பால் ஆகியவற்றை கொண்டு இந்த மில்க் ஷேக் தயாரிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த டிவிஎஸ் ஆட்டோமொபைல் சொல்யூஷன் நிறுவனம் 3 ஸ்டார் அப் நிறுவனங்களுக்கு 3 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முதலீடு செய்ய உள்ளது. சகாரா நிறுவனத்தின் 16 சொத்துக்கள் ஏலம் விட முடிவு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 3வது டெஸ்டில் ஜானி போர்ஸ்டோ சதமடித்து கைகொடுக்க இங்கிலாந்து அணி எழுச்சி கண்டது. இந்தியாவில் பகலிரவு டெஸ்ட் போட்டியை நடத்தும் வாய்ப்பு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திற்கு அதிகம் உள்ளது என பெங்கால் கிரிக்கெட் சங்க தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். தமிழக பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் 8 அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் 2016-17 சீசனில் நடக்கவுள்ள டெஸ்ட் போட்டிகளுக்காக ராஞ்சி, ராஜ்கோட், புனே, தரம்சாலா உள்ளிட்ட 6 புதிய மைதானங்களை பிசிசிஐ அறிவித்துள்ளது. ரியோ ஒலிம்பிக்கில் பயசுடன் ஜோடி சேர மறுத்துள்ளார் போபண்ணா. இவர் சாகித் மைனேனியுடன் விளையாட விரும்புவதாக தெரிகிறது. இதனால் பயசின் ஒலிம்பிக் கனவு முடிவுக்கு வருகிறது. ஸ்பெயின் வீரர் நடால் மணிக்கட்டு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் இருந்து விலகினார். தொடர்ந்து 2வது போட்டியில் தோற்ற உருகுவே அணி கோபா அமெரிக்க கால்பந்து தொடரில் இருந்து வெளியேறுகிறது. ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த யூரோ கோப்பை கால்பந்து தொடர் பலத்த பாதுகாப்புக்கு இடையில் நேற்று பிரான்சில் துவங்கியது. திரைச்செய்திகள். கார்த்திக் சுப்புராஜின் 3 படங்களில் இறைவி படம்தான் சிறந்த படம் என்று நான் நினைக்கிறேன் என்று இயக்குனர் ராம் புகழாரம் சூட்டியிருக்கிறார். கடன் இருக்கிறது, கவலை இல்லை, காரணம் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் என்று லிங்கு 2 வெளியீட்டு விழாவில் லிங்குசாமி பேசியுள்ளார். இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.